தரவரிசை பட்டியல் 2024 வெளியிட்டது. அதில் 27 மாநிலங்கள் வந்து எடுத்ததில் தமிழ்நாட்டுக்கு 20வது இடம் கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ எதன் அடிப்படையில் 24ல் இருந்து 25ல் வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இவங்க கல்வியில் முன்னேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிற ஒரு யுத்தியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறையா திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு இப்படியான தமிழ்நாடு இது பண்ணி வரும். அடுத்தது இவருடைய பேரை இது பண்ணி மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் இப்படியான தன் பேரை முன்னிலைப்படுத்தாத தேர்தலுக்கான வியூகமாக இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறது தான் என்னுடைய எண்ணம் இருக்குது. இல்லை பல தரப்பினருக்கு வந்து பாராட்டுறாங்களா சார்? இது வந்து எப்படி நம்ம தேர்தல் பரப்புரைன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை பல தரப்பினர் பாராட்டினா இப்போ இந்த கேள்விகளுக்கான இது வேணும்ல. இப்போ இத்தனை இடத்த இவ்வளோ கல்லூரி திறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்கிறோம். அதாவது அதிமுக அரசு கொண்டு வந்து நல்ல நல்ல திட்டங்கள் ஒன்றுங்க. லேப்டாப் வந்து 50 லட்சம் லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க.